தண்ணியெல்லாம் 3 ரூபா 2 ரூபான்னு கூட விற்றுக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப பஞ்சம் வந்து ஆற்று தண்ணி இல்லாமல் இருந்தது. சரி இப்போ இந்த இதை யாருமே கண்டுபிடிக்கலையே அப்படின்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். பிறகு இந்த ஜோட புஸ்தகத்தில் சைடில் ஞானிகளுடைய கருத்து போட்டிருந்தாங்க. முன்னால் வந்து பண பொருளாதாரம் என்கிட்ட கஷ்டமாக இருந்தது. இப்போ அந்த கவனூர் முழக்க வாசகர்கள் எனக்கு உதவி செய்கிறதுனால அவங்க தான் இப்போ ப்ரைஸ் பண்ணுறாங்க எனக்கு அந்த மலைக்காக. அதனால் எல்லா ஊர்லேயும் இருக்காங்க ஆன்மீகவாதிகள், பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள், சாதனாளர்கள்லாம் இருக்காங்க, ஒர்க்கர்ஸ், டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள், விஐபிகள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அது மூலமாக இப்போ நான் வர வச்சுக்கிட்டு இருக்கேன். மேலும் நம்மிடம் ஒரு சவாலும் விடுத்தார் அவர். வறண்டு போன அமராவதி அணையை மே 1ஆம் தேதிக்குள் நிரப்பி காட்டுவதாக நம்மிடம் கூறி அங்கே அழைத்தும் சென்றார். மே 1க்குள்ள தமிழ்நாடுல அனைத்து அணையும் நிறைவேற்றி காமிக்கிறேன். குறிப்பாக இந்த அமராவதி அணையை இந்த 1 மாதம் நீங்கள் நான் ஏன்னா இந்த அணையில் வச்சு எடுக்கிறதுனால இந்த அணையில் நான் 1 மாதத்தில் நிறைவேற்றி காமிக்கிறேன். இது வந்து இயற்கை மலை தான், மேஜிக் குத்த கிடையாது. நான் கடலுக்கும் மலைக்கும் போய் தான் வர வைக்கணும். இப்போ நான் இந்த 1 மாதத்தில் உங்களுக்கு அமராவதி அணையை கம்ப்ளீட்டாக நிறைவேற்றி காமிக்கிறேன். அதனால் ஸ்வேராக 1 மாதத்தில் இது எந்த மாதம்னாலும் இந்த மாதத்தில் உங்களுக்கு நிறைய வச்சு காமிக்கேன். இந்த 1 மாதம் நீங்கள் மே 1க்கு அப்புறம் நான் செய்கிறது உண்மையா பொய்யான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். காணல் நீராய் காணப்பட்ட தண்ணீரில் விளையாடும் சிறுவர்கள், கரையில் துவைத்துக் கொண்டிருக்கும் பெண்கள், பறவைகளின் கூட்டம் என காட்சி அளித்தது அமராவதி அணை. வறட்சியின் உச்சத்தை பிரதிபலிப்பதைப் போல காணப்பட்ட அமராவதி அணையை தான் நிரப்பிக் காட்டுவதாக அவர் கூறியது பலிக்குமா? இப்படி செய்வது சாத்தியமா? அமராவதி அணையை நோக்கி நடந்து சென்று வேண்டினார் மழை சித்தர். மே 1ஆம் தேதிக்குள் அணையை நிரப்பி காட்டுவதாக அவர் அடித்து கூறுகிறார். அதாவது வறட்சியான பகுதிகளுக்கு சென்று மழை தவம் செய்து ஓரிரு நாட்கள் தவம் செய்து மழை வருகின்ற காட்சிகள் எல்லாம் வீடியோ கவரேஜ் செய்து எங்களுக்கெல்லாம் காண்பித்தார்கள். கிராமங்கள் இல்லாமல் மும்பை இந்த மாதிரி நிகழ்ச்சியில் எல்லாமே எங்களுக்கு காமித்தார்கள் ஐயா அவர்கள். அப்பொழுதுதான் நாம் ஏன் தாராபுரம் சாமியை அழைத்து தவம் செய்து மழை வரக்கூடாது என்று நினைத்து சாமியிடம் மலை சித்தர் அவர்களும் நாங்கள் வேண்டுகோள் விடுத்திருந்தோம். அவரும் வருகை தந்து மலை தவம் செய்து வறட்சியான பகுதியிலாம் நான் மழை பெய்து கொண்டிருக்கிறேன், தாராபுரத்துக்கு அவசியம் வருகிறேன் என்று சொல்லி தற்சமயம் அவர்கள் சாமி அவர்கள் தாராபுரம் வந்திருக்கிறார்கள். விஷயத்திலாம் அக்னேச்சர்மாங்க, அக்னேச்சர் நிப்பாட்டிடுறேன் கேட்டீங்களா? அக்னேச்சர் நிப்பாட்டி தான் மழை வர வைக்கும். இது நான் நிப்பாட்டிட்டேன்னு சொன்னால் நான் நிப்பாட்ட கிடையாது, கடவுள் அந்த இயற்கைகள்லாம் நிப்பாட்டும் இருக்கும். அதனால் என் கடமை வந்து மழையை வரவழைக்கிறது தான், நல்ல காரியங்கள் செய்கிறது தான். அதுக்காக இந்த வறட்சி ஆக்கணும் வெள்ளம் ஆக்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. அதாவது எமன் பழி சுமக்க மாட்டான்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டீங்களா? அதே மாதிரியா அவங்க எனக்கு கொடுத்தாங்க ஞானங்களை, அதை வெளிப்படுத்துறதுக்கு சரியான முறையில் வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு சில வார தடுக்கட்டைக்கு நிறையா இருக்குது. அதுக்காகத்தான் இப்போ வெளிப்படுத்திட்டோம்னா அவர் வேலையை காமிச்சிடாரு. எது எப்படி இருந்தாலும் 1 மாதம் சென்றால் மட்டுமே இது உண்மையா பொய்யா என்ற கேள்விக்கு விடை காண முடியும். அது தனிப்பட்ட நபரின் நம்பிக்கையை பொறுத்துதான் அமையும். நம்பினால் நம்புங்கள் என்று நீங்கள் சொல்ல நேர்ந்ததுண்டா? உங்களுக்கு ஏற்பட்ட அமானுஷ்ய அனுபவங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள்.